After an industrial focus on agriculture அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வேறு a growing country with a massive population was pursues to be a potential candidate for revolution. ஒரு பெரிய மக்கள் தொகையை கொண்டு பசியுடன் வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கான சாத்தியமான தேர்வாளராக கருதப்பட்டது. The American administration and philanthropic organization like Ford Foundation formulated a plan to increase food production in the country by introducing high-yielding variety அதை லைன் பண்ணிக்காங்க HYV of wheat and rice. அமெரிக்க நிர்வாகம் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது. This program was implemented in select districts where irrigation was assured. இத்திட்டம் நீர்ப்பாசனம் உறுதி செய்யப்பட்ட இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. The results were promising and the program was extended to cover a larger number of districts. திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டது. Thus, Green Revolution was born in the country, paving way for self-sufficiency, food grain production. இவ்வாறு பசுமை புரட்சி நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன் நிறைவு பெற வழிவகுத்தது. Increased food grain production was made possible as an increased area cultivated with the high yielding variety of rice and wheat, as also an increase in the yield of these major cereal crops. அரிசி மற்றும் உயர் ரக விதைகளுக்கான கோதுமை உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரிக்க முடிந்தது. ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின்ஸ் வாஸ் a little more than 98 million hectares during early 1950s. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரித்தது. 1950களின் முற்பகுதியில் உணவு தானியங்கள் உற்பத்தி பரப்பளவு 98 மில்லியன் ஹெக்டேர்களுக்கும் அதிகமாக இருந்தது. Food grains. The country was producing just 54 million tons of food grains then, with an average yield of food grains of 547 kg per hectare. நாடு 54 மில்லியன் டன் உணவு தானியங்கள் மட்டும் உற்பத்தி செய்து கொண்டு இருந்தது. அப்போது சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 547 கிலோ உணவு தானியங்கள் கிடைத்தன. ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின்ஸ் கல்டிவேஷன் has grown to 122 million hectares with an increase of 5-fold increase in food grain production. உணவு நிலையை சீர் செய்ய ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆனது. ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின்ஸ் கல்டிவேஷன் has grown to 122 million hectares with an increase to 5-fold increase in food grain production. உணவு தானிய சாகுபடியின் பரப்பளவு 122 மில்லியன் ஹெக்டேர் ஆக வளர்ந்து உற்பத்தி 5 மடங்காக அதிகரித்தது. Yield of food grain has increased 4-fold between the time of independence and at present. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்கு அதிகரித்து உள்ளது.
This growth is food grain production was made possible by the HYV program, High Yielding Variety Program. உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சி ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட ஹை yielding variety திட்டத்தில் சாத்தியமானது. which was implemented as a package. ஏற்பு தன்மையுடைய உரங்கள் அதிக விளைச்சல் தரும் அரிசி மற்றும் கோதுமைகளை அறிமுகப்படுத்துவதை தவிர மானிய விலையில் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்தது. apart from introducing fertilizer responsive high yielding variety of rice and wheat, it ensured the availability of a subsidized chemical fertilizer for the farmers, cheaper farm credit, and was distributed to farmers through cooperative banks and society. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன் வழங்குகிறது. Minimum support price MSP for the crops were announced at the beginning of the season, and the state and procured the harvested grains through the Food Corporation of India FCI. அது லைன் பண்ணிக்காங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்த FCI had built a huge storage godowns and built and buffer stock of food grains during harvest seasons to be distributed all through the year. இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த பாக்ஸில் கவனிங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலை. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இஸ் ஏ ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் பை அன் expert growth for a particular crop by considering various cost involved in the cultivation of that crop. குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஆஃப்டர் அனௌன்சிங் த எம்எஸ்பினா மினிமம் support price, the state will open and program and centers in place where these crops are widely grown. குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்களில் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் அந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளைபொருட்களுக்கு சிறந்த விலையை பெற்றால் திறந்த விலை சந்தையில் விற்க இயலும். On the other hand, if the open market price is lower than the MSP, the farmers would get an assured price the MSP by selling the products of the FCI. எனவே குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகள் செயல்படுத்துவதன் மூலம் பயிர் பருவத்தின் முடிவில் அவர்கள் பெறும் விலை குறித்து உறுதியாக உள்ளனர். மேலும் அறுவடை காலங்களில் எந்த ஒரு விலை வீழ்ச்சிக்கு எதிராக விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் பேராவலங்க. The rapid increase in food grain production was accompanied by appropriate technical and interventions in the dairy, poultry and fisheries sectors. உணவு தானிய உற்பத்தியின் விரைவான அதிகரிப்பு, பால், கோழி, பண்ணை, மீன்வளத்துறை உற்பத்தியில் பொருத்தமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவதன் விளைவாக as a result, milk production in the country witnessed an 8-fold increase. Egg production grew 40-fold and fish production by 13-fold between the time of
இண்டிபெண்டன்ஸ் அண்டு மிட் 2000s சுதந்திர காலத்திற்கு மற்றும் 2000 வரை நடுப்பகுதியில் நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்கு அதிகரிப்பு, முட்டை மடங்கு உற்பத்தி 40 மடங்கு, மீன் உற்பத்தி 13 மடங்கு அதிகரித்து உள்ளது. However, India could not succeed in attaining self-sufficiency in the production of pulses and oils. self-sufficiency லைன் பண்ணிக்காங்க. இருப்பினும் இந்தியா பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதில் வெற்றி பெறவில்லை. Therefore, India depends on import to meet the requirement of people. எனவே இந்தியா மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இறக்குமதியை நம்பியுள்ளது. நெக்ஸ்ட் டைட்டில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது வழங்கல் முறை. தேங்க்யூ.